ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 29ஆம் அத்தியாயம். அர்ஜுனன் ஒரு யாத்திரைக்கு செல்கிறார். குறிப்பு: இந்த அத்தியாயத்திலிருந்து ஸ்வர்ணமுகி நதியின் மகிமைப்படுத்தலின் துணை பிரிவு தொடங்குகிறது. முனிவர்கள் கூறினார்கள்: அனைத்து புனித ஸ்தலங்களின் சக்தியும், ஆறுகள், மலைகள், புனித ஆலயங்கள் மற்றும் ஏரிகளின் சக்தியும் உங்களால் கூறப்பட்டுள்ளது. பாவமற்றவரே, பிரம்மதேவரின் கட்டளையின்படி ஸ்வர்ணமுகி நதி அகஸ்திய முனிவரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது என்று உங்களால் கூறப்பட்டுள்ளது. பாவமற்றவரே, பிரம்மதேவரின் கட்டளையின்படி ஸ்வர்ணமுகி நதி அகஸ்திய மாமுனிவரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது என்று தங்களால் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது அதன் தோற்றம் மற்றும் சக்தி மற்றும் அதனை சார்ந்த தீர்த்தங்களின் குழுக்கள் குறித்து கேட்க ஆசை எழுந்துள்ளது. அதை தாங்கள் எங்களுக்கு கூறுவது அவசியம். முனிவர்களால் இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட சூதமா முனிவர் சம்புமூர்த்தி, நந்தி, ஆறுமுக கடவுளான ஸ்கந்தன் மற்றும் வியாசமா முனிவர் ஆகியோரை வணங்கினார். பின்னர் அவர் கூறத் தொடங்கினார். ஸ்ரீ சூதமா முனிவர் கூறினார்: ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்டது பொருத்தமானது மற்றும் நல்லவர்களுக்கு உகந்தது. வேதங்களை கேட்பதால் வரும் சித்தியை இந்த கதை விளக்குகிறது. கவனமாக கேளுங்கள். பாவங்களை அழிக்கும் தெய்வீக கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இது பரத்வாஜ முனிவரால் அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது. ஞானியான மன்னன் துருபதனிடம் யக்ஞசேனியை, அதாவது திரௌபதியை பெற்ற பிறகு பிருத்தாவின் மகன்கள் திருதராஷ்டிரரின் கட்டளையின்படி அற்புதமான ஹஸ்தினாபுர நகரத்திற்கு சென்றனர். இதன் மூலம் பீஷ்மராலும் அம்பிகையின் மகனாலும், அதாவது திருதராஷ்டிரர், அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அவர்கள் துரியோதனன் மற்றும் பிறருடன் 5 ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்தனர். பீஷ்ம பிதாமகர் மற்றும் பிறரின் ஆலோசனையின்படி அவர்களின் சேவைகளால் மனமகிழ்ச்சி அடைந்த பெரும் புகழுடைய திருதராஷ்டிர மன்னர் பாண்டுவின் மைந்தர்களுக்கு காண்டவ பிரஸ்தம் என்ற சிறந்த நகரத்தையும், வசுதேவரின் ஆட்சி காலத்தில் பாதி ராஜ்யத்தையும் குடும்பத்தின் அனைத்து மூத்த உறுப்பினர்களுக்கும் வழங்கினார். திருதராஷ்டிர மன்னரின் தலைமையிலான குருக்களிடம் விடை பெற்ற பிறகு பாண்டுவின் மைந்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைந்து காண்டவ பிரஸ்த நகரத்திற்கு சென்றனர். விஸ்வகர்மனால் நன்கு பாதுகாக்கப்பட்ட இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்தில் வசித்து வந்த தர்மபுத்திரர், அதாவது யுதிஷ்டிரர், தனது சகோதரர்களுடன் சேர்ந்து ராஜ்யத்தை ஆண்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது நகரத்திற்கு திரும்பிய பிறகு தர்மத்தை நன்கு அறிந்த தேவி பிரித்தையின் மைந்தர்கள் நாரத மாமுனிவரின் ஆலோசனையின் பேரில் திரௌபதி தொடர்பாக ஒரு அதாவது ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டனர். அர்ஜுனனின் யாத்திரைக்கான முன்னுரை. ஒப்பந்தம் பின்வருமாறு: கிருஷ்ண என்று அழைக்கப்படும் திரௌபதி பாண்டவ சகோதரர்கள் ஒவ்வொருவருடனும் ஒரு வருடம் உரிய வரிசையில் மிகுந்த மரியாதையுடன் தங்க வேண்டும். அவர்களில் யாராவது பாஞ்சாலரின் மகள் மற்றொரு சகோதரனின் இல்லத்தில் தங்கி இருப்பதை கண்டால் அவர் 1 ஆண்டு காலத்திற்கு புனித யாத்திரை செல்வார் என்ற நிபந்தனையுடன். இவ்வாறு சபதம் எடுத்த பின்னர் மன்னர் பாண்டுவின் அந்த மைந்தர்கள் உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவான அனைத்து செயல்களிலும் தங்கள் நேரத்தை கவனமாக செலவிட்டனர். ஒரு முறை கிராமப்புறங்களிலிருந்து ஒரு பிராமணர் வந்து அரண்மனை முற்றத்தில் நின்று, என் பசு திருடர்களால் கடத்தப்பட்டது என்று பல முறை சப்தமாக புலம்பினார். அதை ஆறுதல் படுத்திய பிறகு பிராமணரான தனஞ்சயன் அர்ஜுனன் அவசரமாக ஆயுத களஞ்சியத்திற்குள் நுழைந்து தனது ஆயுதங்களை எடுக்க சென்றார். அங்கே திரௌபதியும் தர்மபுத்திரரும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டார். சபதம் குறித்து அவருக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் அவர் அறைக்குள் நுழைந்து அம்பராத்துளியுடன் வில்லை எடுத்தார். அந்த இளவரசர் திருடர்களுடன் சண்டையிடச் சென்றார். போரில் அவர்களை கொன்றுவிட்டு பசுவை மீட்டு பிராமணரிடம் உரிய மரியாதையுடன் கொடுத்தார். அதன் பிறகு பால்குணன் தர்மபுத்திரனிடம் யுதிஷ்டிரரிடம் தெரிவித்தார்: சபதத்தில் உள்ள நிபந்தனைகளை நான் மீறியதால் நான் யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதியை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான தனது தம்பியான ஞானியான மன்னன் தர்மபுத்திரன் ஆவலுடன் இவ்வாறு கூறினார்.
யுதிஷ்டிர மன்னர் கூறினார், பசுக்கள் மற்றும் பிராமணர்களுக்காக ஒருவர் பொய் கூறினால் அதுவே உண்மை. அதே நோக்கத்திற்காக ஒருவர் ஒரு தீய செயலை செய்தால் அது உண்மையில் பொருத்தமானது. ஒரு பிராமணருக்காகவும் ஒரு பசுவிற்காகவும் தாம் இப்படி செய்திருக்கிறாய். அது எப்படி ஒரு மோசமான செயலாக மாறும்? நல்ல புனித சடங்குகளின் சகோதரரே, சொல்லுங்கள். ஒரு அரசரின் கடமை அவரது குடிமக்களை பாதுகாப்பதாகும். அவர் திருடர்களை பொருட்படுத்தாவிட்டால் அவர் பிராமண கொலையின் பாவத்திற்கு ஆளாவார். அவர் திருடர்களை தண்டித்தால் அவர் குதிரை யாகத்தின் பலனை அனுபவிப்பார். அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத எதிரிகள் என்பதை அறிந்த பிறகும் தனது சொந்த நாட்டின் மக்களை ஒடுக்கும் திருடர்கள் என்றால் அரசனால் தண்டிக்கப்படாவிட்டால் அவருக்கு நல்வாழ்வு மற்றும் அமைதி கிடைக்காது. நீங்கள் செய்தது மன்னர்களான எங்கள் அனைவருக்கும் பொதுமக்களின் அனைத்து வகுப்பினருக்கும் நன்மைக்கும் உகந்த செயலாகும். எனவே உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. சூத்தமா முனிவர் கூறினார். தர்மபுத்திரனின் வார்த்தைகளை கேட்டதும் எப்போதும் நல்லொழுக்கம் உள்ள தனஞ்சயன் பயபக்தியுடன் தனது கரங்களை கூப்பி மீண்டும் ஒரு முறை சமர்ப்பித்தார். அர்ஜுனன் கூறினார், அரசரே, ஒருவரின் சொந்த சபதத்தை மீறுவது தொடர்பான ஒரு விஷயத்தை அங்கீகரிக்க இப்படி பேச வேண்டாம். தர்மத்தை குறித்து அனைத்தையும் அறிந்த புத்திசாலித்தனமான தர்ம அவதாரமான என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக திறமையான ஒருவரால் ஒரு சபதத்தை ஒருபோதும் மீறக்கூடாது. தானே முன்பு அறிவித்த ஒரு சபதம் ஒருபோதும் மீறப்படலாகாது. உறவினர்கள் மற்றும் பெரியவர்களின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு தாங்களாகவே முன்பு அறிவித்த உறுதிமொழிகளை கைவிட்டு பலவீனமானவர்கள் தங்கள் கடமையை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வழியாகும். கருணையால் என் மேன்மையான சகோதரர் என்னை யாத்திரை மேற்கொள்வதிலிருந்து தடுத்தால் மக்கள் என்னை தனது சபதத்தை மீறியவர் என்று கூறுவதை யார் தடுக்க இயலும்? யாத்திரை செல்வதில் என் மனம் மிகவும் ஆர்வமாக உள்ளது. நாரத மாமுனிவரின் கட்டளைப்படி எனது கடமையை நான் நினைவு கூர்ந்தேன். எனவே அரசரே, யாத்திரை மேற்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீராக. அடியார்களின் சபதம் எஜமானர்களால் மதிக்கப்பட வேண்டும். அர்ஜுனனுக்கு அப்படியே ஆகட்டும் என்று அனுமதி வழங்கப்பட்டது. தனது சகோதரர்களுடன் இணைந்து தனது பணிவு மற்றும் குணம் போன்றவற்றால் தனது மூத்த சகோதரனை அவர் மகிழ்வித்தார். பாண்டுவின் மைந்தன் தனது சகோதரர்களான பீமசேனன் மற்றும் பிறரிடம் விடை பெற்றார். அவரது பயணங்களின் போது அவரது நலனுக்காக புனித சடங்குகளை சிறந்த பிராமணர்கள் செய்தனர். யுதிஷ்டிர மன்னரின் கட்டளைப்படி புராணங்களை அறிந்த பிராமணர்கள், ஜோதிடர்கள், மருத்துவர்கள், கைவினைஞர்கள், ஊழியர்கள், பாஷைகள் மற்றும் அறிவிப்பாளர்கள் போன்ற பலர் அவரை பின்தொடர்ந்தனர். அன்பான மற்றும் நல்ல நடத்தை கொண்ட கருவூல அதிகாரிகள் அர்ஜுனனின் இன்பங்களுக்காகவும் தர்ம நோக்கங்களுக்காகவும் போதுமான செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர். கங்கை மற்றும் பிற தீர்த்தங்களில் புனித நீராடிய பிறகு அர்ஜுனன் ஸ்வர்ணமுகரிக்கு வருகை. ஆரம்பத்தில் இளவரசர் பாகீரதி நதிக்கு, அதாவது கங்கைக்கு சென்றார். அவர் கங்கா துவாரம், பிரயாகை மற்றும் காசி ஆகிய புனித தலங்களுக்கு சென்றார். பல்வேறு தீர்த்தங்களை தரிசித்து கங்கை நதிக்கரையோர பாதையில் பயணித்து அலைகளால் கொந்தளிக்கப்பட்ட தெற்கு பெருங்கடலை அடைந்தார். பின்னர் புண்ணியமுள்ள மகா நதியை, புருஷோத்தமரின் அதாவது ஜெகநாதரின் புகழ்பெற்ற ஆலயத்தையும் சிங்காச்சலத்தையும் தரிசித்த பிறகு அவர் மிகுந்த மன நிறைவையும் அமைதியையும் அடைந்தார். அதன் பிறகு குந்தியின் மைந்தன் புனித நதியான கோதாவரியை கண்டார். அதன் மகத்துவம் அனைத்து பாவங்களையும் நீக்கும் சக்தியால் அதிகரிக்கிறது. அவர் முறையாக அதன் நீரில் நீராடினார். பாண்டுவின் மைந்தன் நிலம் மற்றும் தங்கம் போன்ற பல்வேறு வகையான தானங்கள் மூலம் மற்றவர்களை மகிழ்வித்தார். மலபகா என்ற நதியை தரிசித்த பின்னர் அவர் அற்புதமான இன்பத்தை அனுபவித்தார். பின்னர் அவர் சிறந்த நதியான கிருஷ்ணவேணியை அடைந்தார். அவர் சிவபெருமானின் நிரந்தர வாசஸ்தலமான ஸ்ரீபர்வதத்தை கண்டார். அதற்கு 4 நுழைவாயில்கள் உள்ளன. அங்கு பல தீர்த்தங்கள் உள்ளன. அவர் பினாகினி நதியை, நவீன பெண்ணார் நதியை கடந்து முன்னேறினார். பின்னர் அவர் நாராயணரின் விருப்பமான தங்குமிடமான வெங்கடாச்சலத்தை அடைந்தார். இது வான முனிவர்கள் அடிக்கடி வந்து செல்லும் இடம்.
மிகுந்த பக்தியுடன் இந்த மலையின் உயர்ந்த சிகரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட அனைத்து உலகங்களுக்கும் ஒரே தலைவரான புகழ்பெற்ற பகவான் ஸ்ரீஹரியை வணங்கினார். நன்மையை அடைய இறைவனை வணங்கினார். அவர் வேங்கடா என்ற பெரிய மலையின் சிகரத்திலிருந்து கீழே இறங்கி சித்தர்கள் மற்றும் முனிவர்களின் குழுக்களால் அடிக்கடி வந்து செல்லும் ஸ்வர்ணமுகரி நதியை கண்டார். அது கலசத்தில் பிறந்த முனிவரால், அதாவது அகஸ்திய மாமுனிவரால் கொண்டு வரப்பட்டது. மேலும் அது சித்தர்கள் மற்றும் முனிவர்களின் குழுக்களால் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது. 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.